நாங்கள் 21 கட்சி கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம். ஐயா ஜெயிங்க, வேணான்னு சொல்லல. கடந்த காலங்களில் என்னென்னலாம் பேசுனீங்களோ அதையும் இப்போ பேசிட்டு ஜெயிங்க பார்க்கலாம். உண்மையிலே நீங்கள் பெரியாரோடைய பேரனாக இருந்தால், பகுத்த பெரியார் வழி வந்தவர்களாக இருந்தால், இது பெரியார் மண் என்றால், இந்த வரப்போகிற 20 நாளில் இந்த 21 கட்சியும் சேர்ந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், திமுக உள்பட ஏதாவது ஒரு கட்சி, ஏதாவது ஒரு மேடையில் இவ்வளவு காலம் பேசுனீங்கல்ல, இந்து தெய்வங்களை பற்றி, இந்து கோவிலை பற்றி, இந்து மத சாங்கியங்களை பற்றி, சனாதனத்தை பற்றி எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கொச்சையாக, பிராமணர்கள் எவ்வளோ கொச்சையாக பேசுனீங்க. இதெல்லாம் இப்போ பேசுங்கடா பார்க்கலாம். இது பெரியார் மண் என்றால் நீ பேசிட்டு ஜெயிச்சிரு, நாங்கள் வேணான்னு சொல்லல. இத்தனை காலம் பேசுகிறதா இப்போ பேசு, இந்த எலெக்ஷனில் பேசு. ஆண்மைமிக்க அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ பேசு. நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ மட்டும் பட்டை அடிச்சுப்பீங்க, கொட்டை போட்டுப்பீங்க, நாமம் போட்டுப்பீங்க, அங்கவஸ்திரம் மாட்டிப்பீங்க, கும்பத்தை கையில் பிடிப்பீங்க, பிராமண பூசாரியாக பார்த்து காலில் விழுவீங்க, பிராமண பூசாரிக்கிட்ட நெத்தியில் விபூதி வாங்கிப்பீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு பிராமணன் இனிக்கும், இந்து தெய்வங்கள் இனிக்கும், இந்து மத சாங்கியம் சம்பிரதாயம் இனிக்கும். மானங்கட்டவனுங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு சூடு சுரணை இருந்தால், பெரியார் வழி வந்தவனாக இருந்தால் இப்போ பேசு. நீ பேசுறதெல்லாம் உண்மைனா இப்போ பேசு. பேசுனீங்கல்ல, தீபாவளி என்பது ஒரு மூட நம்பிக்கை. எப்படி பூமி உருண்டையை பாயாக சுருட்டி கடலில் சொருவ முடியலாம் ஒருத்தன் கேட்டான். இப்போ கேளுடா, அதை நீ பார்க்கலாம். இப்போ கேளுங்கடா பார்க்கலாம். இப்போ பண்ணுங்கடா, இப்போ பேசுங்கடா. அப்போ பேசுகிறவங்க பேரெலாம் ஆண்மை மிக்கவங்க கிடையாது. இப்போ பேசு, இந்த எலெக்ஷனில் பேசு. ஏதாவது ஒரு மேடையில் ஒரே ஒரு நாள் பேசு பார்க்கலாம். உங்கள் முதலமைச்சரை பேச சொல்லு, உங்கள் துணை முதலமைச்சரை பேச சொல்லு. ஐயா திருமாவளவன் அவர்களே, ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது கோவிலில் சொன்னீங்களே, இப்போ வெக்கமே இல்லாமல் எல்லா கோவிலுக்கும் போவீங்க. நீங்கள் சூடு சொன்ன இல்லாமல் போய் காலில் விழுவீங்க, சூடு சொல்லாமல் மாலை வாங்கிப்பீங்க, பட்டை அடிச்சுப்பீங்க, கொட்டை போட்டுப்பீங்க. இப்போ பேசுங்க, அந்த வார்த்தையை இப்போ பேசுங்க. ஏதாவது ஒரு மேடையில், ஏதாவது கோவில் வாசப்படலன்னு பேசுங்க பார்க்கலாம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்து மத மந்திரங்கள் என்றாலும் எனக்கு பிடிக்காதுன்னு இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சனாதனம் டெங்கு கொசு இப்போ பேசுங்க பார்க்கலாம். ஐயா ஆண்டிமுத்து ராசா அவர்களே, இந்துக்களாக பிறந்தாலே இது நீங்கள் சொன்னது தான். இப்போ பேசுங்க பார்க்கலாம் அதை. ஐயா டிஆர் பாலு அவர்களே, நான் 100 சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கேன், நான் 100 லட்சுமி கோயில் அடிச்சிருக்கேன், நான் சிவன் கோயில் அடிச்சிருக்கேன். இப்போ பேசுங்க பார்க்கலாம். ஒருத்தன் வாயை திறக்க மாட்டீங்க, ஒருத்தன் பேச மாட்டீங்க. இப்போ காலில் உழுவீங்க பாரு. இப்போ ஒவ்வொரு கோயிலாக போய் காலில் உழுவானுங்க. இப்போ மானம் கட்டவனுங்க.